பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்ப்போமா. அதாவது திருப்புவனத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த நலன் காக்கும் திட்டம் அப்படின்னா கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து மருந்து மாத்திரைகள் வழங்குறது மட்டும் இல்லாமல் ஆலோசனை வழங்குறதுக்காக ஒவ்வொரு பஞ்சாயத்துகளிலும் ஒவ்வொரு பேரூராட்சிகளிலும் ஒவ்வொரு மாநகராட்சிகளிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு இருக்குது. இந்த திட்டத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அடுத்து பாலின தேர்வை தடை செய்யும் சட்டம். அதாவது பாலின தேர்வை தடை செய்யும் சட்டம் அப்படின்னா 1994 பிரிவு 16 கீழே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழே பாலின தேர்வு ஆனா பெண்ணா தெரிஞ்சுக்கிறது தப்பு. அதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு இந்திய அரசால். இது நம்மளுடைய மாநிலம் சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்மளுடைய மாநில மருத்துவத்துறை அமைச்சர், அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது பாலின தேர்வு தடை செய்யும் சட்டம் 1994 பிரிவு 16 கீழ் ஏ. அடுத்து உடான் திட்டம், புதிய நிலையங்கள் வருமா? உடான் திட்டத்தின் கீழே விமான நிலையங்கள், அதாவது ஓடு தளம் அமைக்கப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த உடான் திட்டத்தின் கீழே சாலை போக்குவரத்து பாதுகாப்பு வழங்கப்படும்ன்ற விஷயம் இந்த திட்டத்தின் கீழே இருக்குது அப்படின்றத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து புழுக்களை கொல்லாமல் பட்டு உற்பத்தி, ஐஐடி மாணவர்களால் புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது பொதுவாக செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கக்கூன்லேருந்து நூல் எடுத்து பட்டு செய்து நம்மளுக்கு விற்பனைக்கு வரும். ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாக நேரடியாகவே புழுவை கொள்ளாமல் பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஜீவோதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஜீவோதயா இந்த திட்டம் மல்பெரி இலைகளை சாப்பிட்டு மட்டுப்புழுக்களை பழைய முறையில் கூட்டுகளை கட்டாமல் ஒரு சமதள பரப்பில் பட்டு இலைகளுக்கு மட்டுமே உதிர்க்குமாறு வைக்கப்பட்டிருக்கும். அதாவது வேறு ஒன்றுமே இல்லை, புழுவை மறுபடியும் ரீகால் பண்ணுற மாதிரி வரோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் கக்கூன் செய்கிறப்போ சுடுதண்ணில் நம்ம எடுக்கிறப்போ புழு செத்துரும். ஆனால் இந்த முறை வேறு மாதிரி செஞ்சுருக்குறாங்க. இது ஒரு நல்ல முயற்சி. அடுத்து இது நம்ம கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை, ஒவ்வொரு போட்டித் தேர்வுக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மொழிப்போர் தியாகிகள் குறித்த ஆவண நூல். அதாவது இந்த வருடம் மொழிப்போர் தியாகிகளை பற்றி கண்டிப்பாக எல்லா டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்லையும் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்கலாம். யார் மொழிப்போர் தியாகிகள், அவங்கள பற்றின பின்புலம் என்னன்னு பின்னொரு வகுப்பில் நம்ம கண்டிப்பாக படிப்போம். அதை பற்றின கண்டிப்பாக வகுப்புகள் வரும். அது தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அது மட்டும் இல்லை, இந்த மொழிப்போர் தியாகங்களை குறித்த ஆவண நூல் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த டிஜிட்டல் மயமாக்க வெளியிடப்பட்ட இந்த ஆவண நூல் நம்மளுடைய வெப்சைட் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். இதை வெளியிட்டவர் நம்மளுடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. உலக தமிழ் நிறுவன தலைவரும் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான், இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு உத்வேகம் கொடுக்கறது எங்களுக்கு மேலும் சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அமையும். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.